இன்னைக்கு எபிசோட்ல முத்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு சாமியார் வந்து முத்துவை பார்த்து மகராச முகத்துல லக்ஷ்மி கலை தாண்டவம் ஆடுதுன்னு சொல்றாரு. முத்து கைய பார்த்துட்டு, உனக்கு வாக்கப்பட்ட மகராசி உன் கூட இருக்க வரைக்கும் மலையளவு பிரச்சனை வந்தாலும் பனியா மாறிடும். நீ நினைச்சது எல்லாமே கைகூடி வரும். ஆனா உன் வாய் தான் உனக்கு எதிரின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஊரே ஏசுற நாளா இன்னைக்கு மாற போகுதுன்னு சொல்றாரு. மீனாவோட அம்மா உடம்பு சரியில்லாம கடையை பார்த்துட்டு இருக்காங்க. சீதா அவங்களுக்கு கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரா. மீனாவும் அவ அம்மாவை பார்க்க அங்க கோயிலுக்கு வர்றா. அப்போ சத்யா சிட்டியோட வந்து அங்க இறங்குறான். மீனா அதை பார்த்துட்டு அந்த சிட்டியோட சண்டைக்கு போறா. ஆனா சத்யா மீனா மேலதான் கோவப்படுறான். முத்து சவாரிக்கு வந்துட்டு அந்த கட்சிக்காரரை பார்க்க போறான். அந்த அரசியல்வாதியும் முத்துக்கு அவரோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவருக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் வாங்கணும்னு சொல்றாரு. மனோஜும் அவனுக்கு கார் வாங்கணும்னு சொல்லிட்டு முத்து வாங்கினா அதே இடத்துல காரை பார்த்துட்டு இருக்கான். மனோஜ் ஒரு காரை செலக்ட் பண்ணிட்டு ரோஹிணியவும் அந்த காரை பார்க்க வர சொல்லிடுறான். ரோஹிணியும் காரை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓனரை பார்க்க போறாங்க. அந்த அரசியல்வாதியோட ஃப்ரெண்டும் எல்லா காரையும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மனோஜை செலக்ட் பண்ணி வச்ச காரையே அவருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. அந்த காரோட ஓனரும் இந்த காரை வேற ஒரு தொழிலதிபர் செலக்ட் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. முத்துவும் சரி நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். அங்க போயிட்டு முத்து மனோஜை பார்த்த உடனே இவன் தான் அந்த தொழிலதிபரான்னு கேக்குறான். பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கார் வாங்குறான்னு முத்து கேக்குறான். அது எங்களோட பணம், நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு ரோகிணி சொல்றா. என்னமோ பண்ணுங்க, ஆனா வேற கார் பாத்துக்கோங்க, அந்த காரை இவரு வாங்க போறாருன்னு முத்து சொல்றான். மனோஜ் கார் ஓனர் கிட்ட நானே காரை வாங்கிக்கிறேன், இப்ப கொஞ்சம் பணம் தரேன், மீதிய லோன் போட்டு தரேன்னு சொல்றான். இவன் லோன்லாம் கட்ட மாட்டான், காரை எடுத்துட்டு ஓடிடுவான்னு முத்து சொல்றான். ஓனரும் அந்த அரசியல்வாதியோட ஃப்ரெண்டுக்கே காரை கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. மனோஜ் கிட்ட முத்துவோட அண்ணன்றதுக்காக பணம் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கிக்கிறேன், நீங்க வேற காரு பாருங்கன்னு சொல்லிட்டாரு. ரோஹிணியும் அப்படியெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிட்டு கிளம்பிட்டா. மனோஜ் ரோஹிணி கிட்ட அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நாம ரெண்டு பேரும் அதுல வெளியில போற மாதிரி கனவெல்லாம் கண்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். முத்துவும் காரெல்லாம் பார்த்துட்டு அந்த அரசியல்வாதி கிட்ட காரு நல்லா இருக்குன்னு சொல்றான். என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.